மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்கு. புதன்கிழமை லீவு. 3 நாள் தான் ட்ரேடிங் இந்த வாரத்தில். ஒரு நாள் முடிஞ்சுது. செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை 2 நாள் ட்ரேடிங் இருக்கு. நிஃப்டி செட்டில்மெண்ட்டு, பேங்க் நிஃப்டி நாளைக்கு அந்த மாதிரி செட்டில்மெண்ட் இருக்கும். அதனால் எப்படி என்னன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு காலைல ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே க்ளோஸ்னால 22,610 க்ளோஸ் ஆயிருக்கு. கேப் டவுன் ஓப்பன் தான். நார்மல் 9:15 ஓப்பன் ஆகும்போதே 22,562 610 ஹை லெவலில் ஓப்பன் ஆகி 22,652 வரைக்கும் போயிட்டு கடைசியில் ட்ரேடிங் கீழே மேலே கீழே மேலே அப் டவுன் கலெக்ஷன் ஆகி இன்ட்ராடே லோ வந்து 22,519, ஹை லெவல் வந்து 22,652, க்ளோஸ் ஆனது 22,553 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 240 பாயிண்ட் மைனஸ்ல கீழே டவுன் ஆயிருக்கு. இது என்னன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன், செப்டம்பர் மாதம் ஹால் டைம் ஹை லெவலு 26,277 இருந்து மறுநாள் இருந்து மார்க்கெட் டவுனு தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் வச்சுடுங்க, ஷார்ட் அடிக்க 200-100 பாயிண்ட் வந்துன்னா 150 பாயிண்ட் கீழே சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கீழே வந்து இருக்கும், ஒரே நடியாக வராது. ஏர்கிராஃப்ட் ஹையில் எப்படி போகுது, நேராக போயிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஜர்க் ஆகும், அது மாதிரி தான் இந்த மார்க்கெட்டு கீழே ஜர்க்காக வந்துருக்கு. கடைசியில் 22,770, 22,760, 22,800 மெயின்டைன் பண்ணி 4-5 நாள் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த வாரம் மெயின்டைன் பண்ணி வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது 22,695, ஒரு 117-112 பாயிண்ட் 20 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. வீக்கெண்ட் ரிவ்யூல கொடுத்துருந்தேன், கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். 22,620 வரைக்கும் ஓப்பன் ஆகும். மேலே வந்து 660, 690 வரை போகும். இன்ட்ராடேல 22,520, 490க்கு கீழே போகும். ஆனால் க்ளோசிங் வந்து 22,520க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு 519 லோ வந்ததுக்கு அப்புறம் 22,563 ஹை போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆகிறது 22,552ல 652ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 240 பாயிண்ட் டவுன். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல நிஃப்டி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. 22,770, 23,860 ஹை லெவல்ல, கீழே டவுன்ல வந்து 22,770 ஃபார்ம் ஆகி போன வாரம் மண்டே டு ஃப்ரைடேல வந்து 22,800 பாட்டம் மெயின்டைன் பண்ணியிருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ் 10 பாயிண்ட்ஸ் அந்த 5 நாள்லையும். மேலே வந்து 22,700, 790 மேலே போகிற க்ளோசிங் வந்து ஆஸ்பாஸ் 22,800, 840, 940. போன வாரம் பூரா 960, 945, 933, 913. வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது 705 க்ளோஸ் ஆயிருக்கு. 695. ஆக மொத்தத்தில் மார்க்கெட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் 1. செகண்ட் வந்து செப்டம்பர் மாசத்துல இருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசம் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல தான் மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல டெய்லி க்ளோசிங் ஆயிருக்கு. இப்போ இந்த வாரம் 2 நாள் இருக்கு, இன்னைக்கு முடிஞ்சாச்சு இருக்கு. மேலே போனாலுமே 22,660, 670 மேலே போறதுக்கு சான்சஸ் கிடையாது. நாளைக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் வேலை இருக்கும். அதே நேரத்தில் கீழே வரதா இருந்தால் 22,520, 490க்கு கீழே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை செட்டில்மெண்ட் இருக்கு. 490 கீழே போனால் 360 வரலாம், 220 வரலாம். அந்த ஃபிகர் வரும். இந்த பிப்ரவரி மந்த் எண்டா 27th, 28ல வந்து மார்ச் சீரீஸ் ஓப்பன் ஆகும், ப்ரீமியம் இருக்கும். அதனால பிப்ரவரி 27th இந்த மாசத்துல 520 மெயின்டைன் பண்ணுவாங்க. 22,520, 22,860 வரைக்கும் அந்த இதுலேயே மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் போகும். இந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் மார்ச்ல கீழே வரதா இருந்தா
490க்கு கீழே போகும்போது 22,360, 22,220, 21,960 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி ஜனவரிலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்தாச்சு. அதுவும் மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தான். தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் ரிலீஃப் வேலி இருக்கும். இயர் எண்டிங் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் விண்டோ ட்ரெஸ்ஸிங் நடக்கும். நெட்வொர்க் காட்டுறதுக்காக மியூச்சுவல் ஃபண்டு எல்லா ஃபண்டு எல்லாருமே கவர் பண்ணுவாங்க. அதனால் ஃபோர்த் வீக் ஆஃப் மார்ச் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். மேலே போனாலுமே 22,860க்கு மேலே போகாது. தட் மீன்ஸ் upside not more than 22,860 and downside 21,960. In between this figure, Nifty will move September, February end and March 1st, 2nd week and 3rd and 4th week. Nothing else. Okay. Thank you. கன்சல்டேட்டட் க்ளோசிங் வந்து இன்னைக்கு வந்து 22,587ல் முடிஞ்சிருக்கு. அகைன்ஸ்ட் 552ல். அதனால நாளைக்கு யாருக்கும் சொல்லிட்டு 660, 670க்கு மேலாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. பார்த்துடுங்க. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கணும்னா ஸ்டாப் லாஸ் வச்சுடுங்க. ஹை வாலடைல் டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே. நோபடி கேன் சேவ் யுவர் எமோஷன். ஓகே. தேங்க்யூ. அடுத்த பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது யாருக்குமே பேங்க் நிஃப்டி பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு இது இல்லை. இன்னைக்கு 48,218 என்னமோ லோ. காலையில் வந்து 48,600 சொச்சத்தில் இருந்தது. கடைசியில் க்ளோஸ் ஆகிற பார்க்கும்போது ஒரு 220 பாயிண்ட் க்ளோஸ் தான் ஆயிருக்கு. ஓவரால் பேங்க் நிஃப்டி வந்து ஆல் பேங்க் எக்ஸப்ட் 3 ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ ஸ்மால் பாசிட்டிவ், ரெஸ்ட் எவ்ரி திங் இஸ் டவுன். And only FMCG today 240 points up. Auto I think 40-50 points up. Rest all sector in one way down red heavily. So large cap, mid cap, small cap எல்லா கேப்புமே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 15 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 பாயிண்ட் வரும்போது அந்த 22,220 வரும். 21,900 வரும். 20%. ஸோ பி கேர்ஃபுல். இன்னைக்கு கூட மியூச்சுவல் ஃபண்டில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 5,000 கோடி கிட்ட வித்துருக்குறாங்க. இவங்க ஒரு அவங்க 6,000 கோடி, இவங்க ஒரு 5,000 கோடி வித்துருக்குறாங்க. அந்த எக்ஸாக்ட் ஃபிகரை காட்டுறேன். ஆப்ஷனில் என்ன படிக்கணும் ரெண்டும் தனித்தனியாக காட்டுறேன். இவ்வளோ டவுன் ட்ரெண்ட்லேயே இன்றைக்கி ஒரு 6,000 கோடி ரூபா ப்ளஸ் அவங்க வித்துருக்குறாங்க அப்படின்னா ஃபர்தரும் விற்கத்தான் செய்வாங்க, கீழே போகதான் செய்யும். ஆப்ஷனில் ஷார்ட் அடிச்சிருப்பாங்க, புட்டில் வாங்கியிருப்பாங்க, காரில் ஷார்ட் அடிச்சிருப்பாங்க. மார்ஜினில் மார்ச் மந்த்துக்கு யாருமே ஷார்ட்டிங் அலவுட். 23, 22,800, 22,900 மார்க்கெட் சீரீஸ் வந்து ஷார்ட்டிங்கில் இருக்குது. அதுக்கு வந்து டார்கெட் அவங்களே வச்சுருக்குறாங்க. நானும் தான் வச்சுருக்கேன் 21,960. சொல்ல ரொம்ப ஈஸி. கையை வச்சா சுட்டுவோம். அது உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், மியூச்சுவல் ஃபண்ட், அதர் ட்ரேடர்ஸ், நாட் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இது ஒரு நல்ல டைம் அவங்களுக்கு. நான் ஏற்கனவே 2-3 ஸ்டாக் போட்டு வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். ஆனால் முன்னால் இருந்த மாதிரி இப்போ மார்க்கெட் வர மாதத்தில் இருக்கிறது. ஏன்னா டேக்ஸபிள். பட் சேலரி பீப்புளுக்கு வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. அதில் 12 லட்சத்துக்கு மேலே வரவங்களுக்கு ஒரு 30 லட்சம் சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு 8 லேக்ஸ் ருபீஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியது வருது இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு. அதே கார்பரேட்டில் பார்க்கும்போது பிஸ்னஸ் இன்கம் லெஸ் தென் சேலரி பீப்புள் பேயிங் டேக்ஸ். நிர்மலா அம்மா அழகாக போட்டிருக்காங்க, 12 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. பர்ச்சேஸ் பண்ண போக 22%, 12% ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கும். இங்கே டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு அங்கே கூடி கொடுக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ஓவரால் இப்போது பியூசி பேங்கு, ப்ரைவேட் பேங்கு எல்லாமே 7.5%, 8%, 8.2% இன்ட்ரெஸ்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன். It may reduce to 7%, 7.5%, 7.6% within 3 to 6 months time frame for senior citizens, less than 0.5 for normal people. Whatever it may be, in US foreign market
bond 10-year yield 4.6, 4.5, 4.2. Indian government offering 6.6, 6.7 10-year yield against bank FT for senior citizen 8.875. Other than normal 8, 7.5, 7.5 within a year or two, 10-year yield bond rate and bank interest rate will come equal to same, more or less same. Whatever 10-year bond yield, the same will offer bank. So nothing else. This is only for senior citizen. Whatever the capital they are investing, saving in bank, against deducting 10% TDS up to 1 lakh rupees. Okay.